ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் பாதத்தில் சில நிமிடங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா எழுதின நிருபம் 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகாமல் ஜெயிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு பட்டணத்துல ஒரு ஏழை உதவி இருந்தால் அவளுக்கு ஒரு நியாயம் வேணும். அவளுக்கு ஒரு பிரச்சனை, அதை நியாயம் தீர்க்கணும். அதுக்காக ஒரு நியாயாதிபதிகிட்ட போய் அந்த நியாயாதிபதிகிட்ட போய் என்ன சொல்றான்னா, நியாயம் கேட்க போறான். நியாயம் கேட்டு ஏதாவது அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொல்லி அவன் நியாயாதிபதிகிட்ட போய் கேட்க போறான். அந்த நியாயாதிபதி அநீதி உள்ளவன். அவன் ஒரு நீதிமான் அல்ல, கடவுளுக்கு பயப்படாதவன். ஆனா இவன் என்ன செய்தா, அடிக்கடி போய் அவனுடைய பிரச்சனைக்காக அந்த நியாயாதிபதிகிட்ட போய் தன்னுடைய பிரச்சனையை சொல்லி எப்படியாவது நியாயத்திற்க சொல்லிக்கிட்டே இருக்கான். தினமும் போய் அவன் அடிக்கடி போய் கேட்கறதுனால அந்த அநீதி உள்ள ஒரு மனுஷன் அவன் என்ன சொல்றான், நான் அநீதி உள்ள நியாயாதிபதி, என்னை இவன் அடிக்கடி வந்து சொல்லப்படுத்துகிறதுனால நான் என்ன செய்கிறேன், இவருக்கு நியாயம் தீர்ப்புன்னு சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம என்ன செய்யணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். இந்த நாளில இதை பார்க்கிற சகோதரனே சகோதரியே, இதனால நம்ம அந்த விதவை அவன் அநீதி உள்ள மனுஷன்தான் தெரிஞ்சும் அவன்கிட்ட போய் அடிக்கடி போய் நினைச்சுக்கிறான், கேட்கிறான். அவனுக்கு நியாயம் வேணும். அடிக்கடி போய் சொல்லப்படுத்துறதுனால அவன் சொல்றான், என்னை அடிக்கடி அவன் வந்து சொல்லப்படுத்துறதுனால நான் அவருக்கு நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அநீதி உள்ள ஒரு மனுஷனே நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லும்போது நீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் தீர்க்காமல் இருப்பாரோ என்று சொல்லி நம்முடைய ஜபத்துக்கு ஆண்டவர் நிச்சயப்பார் பதில் தருவார். ஆனா என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம சோர்ந்து போகாமல் அன்னதினமும் அவரிடத்துல நம்மளுடைய காரியங்களை சொல்லி 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 நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா என்ன சொல்வார், பதில் தருவார். முகலாய பேரரசு தெரியும், கஜினி முகமது சொல்லி நம்ம வரலாற்றுல படிச்சிருப்போம். இந்த கஜினி முகமது சோமநாத் என்கிற ஒரு இடத்த இந்தியாவில் 17 முறை யுத்தத்தை பண்றார். 17 முறை யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்க முடியல. அப்படி அவன் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாம சோர்ந்து போகாம இல்லை. 17 முறை யுத்தம் பண்ணா ஜெயிக்க முடியல. ஆனா 18ஆவது முறை அந்த யுத்தத்தை பண்ணி என்ன செய்தான், அந்த இடத்த ஜெயித்ததா சரித்திரம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவன் 1 முறை 2 முறை யுத்தம் பண்ணி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி போகல. 17 முறையும் தோத்து போனான். ஆனா 18ஆவது முறை அவனுக்கு அது வெற்றி கிடைச்சது. அவன் அந்த இடத்த பிடிச்சிட்டு போனதாக, அங்குள்ள பொருட்கள் எடுத்துட்டு போனதாக வரலாறு சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் என்ன செய்யணும், சோர்ந்து போகாம இந்த நாள்ல என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், சோர்ந்து போகாம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த 7 விதையை பார்க்கிறோம். அவன் சோர்ந்து போகாம போய் அந்த அநீதியுள்ள ஒரு மனுஷன் போய் நியாயத்தை கேட்கிறான். அவனே நியாயம் கொடுக்கும்போது நீதியுள்ள நியாயாதிபதியை நம்முடைய தேவன் நிச்சயமா இருச்சுப்பார், நம்மளுக்கு நியாயம் தீர்ப்பார். கண்களை முடிச்சோம். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்தரிக்கிறோம். அன்றைய இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள்ல கூட சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்றைய சோதரிக்கிறோம் அப்பா. ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்லி உடனே நாங்க சோர்ந்து போயிடக்கூடாது. தொடர்ந்து ஜெபிக்கணும். அது நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க செய்கிற வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு பலன திரும்பியா ஜெபிக்கிறோம். நீதியை வழிநடத்தும். ஆமென்.